ஹாய் காய்ஸ், இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே யோமத்தா காட்டுறாங்க. அவன் பார்த்தானா என்னோட பையனுக்கு ஒரு பொண்ணு நல்ல பொண்ணை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா அவன் என்னடானா சியோன்னு சுற்றிட்டு இருக்கா. அப்போ என் பையனோட நிலைமை என்ன ஆகுறது? கல்யாணத்துக்கு அப்புறமும் அவன் ஏன் நினச்சிட்டு இருந்தா நான் சும்மா இருப்பேனா என்ன? சரி அவன் கூடயே வாழன்ட்டு இப்போது கொஞ்ச நேரத்தில் அவன் போகிற இடத்துக்கே உன்னையே அனுப்பி வச்சிடுறேன். கண்டிப்பாக அவளோட ஷேர் எல்லாமே என் பையனுக்கு சேர்கிற மாதிரி பார்த்துக்கொண்டு பாடி கார்டுகிட்ட சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு நீயும் உன் காதலனும் சந்தோஷமாக மேலோகத்தில் சுற்ற போகிறீங்கன்ட்டு இருக்க. இங்கே ஊசி எடுத்துகிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு. இவன் சொல்லியிருப்பான் ஃபஸ்ட்டு சிஓ போடணுன்ட்டு இவர்கிட்ட கொடுத்துருப்பான்ல, அதனால் இவர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சிஓ பார்க்கலான்னு வந்தா அங்கே ஆல்ரெடி டேசிங் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். சிஓ உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணும் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ தான் கோமா ஸ்டேஜில் இருக்காளே, இவன் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். நீ அப்படியே என்னை விட்டுட்டு போயிட மாட்டால, நீ இல்லாமல் இருக்கவே எனக்கு பிடிக்கல. அந்த வயலின் கிளாஸில் குவிட் பண்ணதுக்கப்புறம் உன் கூட பேசாமல் என்னால் இருக்கவே முடியலன்ட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரசிடென்ட் உள்ளே வந்துட்டான் சிஓவோட ரூமுக்கு. அவன் உள்ளே வந்து இந்த மாதிரி உள்ள அவங்க பையன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து டக்குன்னு ஷாக்காகி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ அவங்க நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு டேசங் பேசிகிட்டு இருக்கான். எங்கள் அப்பா அன்னைக்கு ஏன் உன்னை இந்த நிலமையில விட்டாருன்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அன்றைக்கி அவர் ஆம்புலன்ஸை கால் பண்ணியிருந்தா இந்நேரம் நீ இங்கே இருந்திருக்க மாட்டேன், கொஞ்சமாச்சும் சரியாக இருப்பேன்ட்டு சொல்ல அன்றைக்கி நடந்ததை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி பிரசிடென்ட் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு வெளியே போயிருப்பார்ல, அவர் போய் லேட்டாக இருக்கும் அப்படின்னு டேசங்கே கால் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் கேட்டிருந்தோம் இன்னும் வரலன்னு சொல்ல அப்போ தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ரிப்போர்ட் வருது, இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு அமுச்சு விட்டுறோம், நீங்கள் இன்னும் கால் பண்ணலன்னு சொல்ல எங்கள் அப்பா ஏன் இப்படி பண்ணுறாங்க, உனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை, இதை சொல்லலைன்னா என் தலையை வெடிச்சிடும், தயவு செஞ்சு இந்த பதில் சொல்கிறக்காச்சு நீ எந்திரி நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க. பிரசிடென்ட் இவர் வரதை கேட்டோன்னே குடுகுடுன்னு ஓடுவார் பாருங்க. சிஓவும் அப்போவே பார்த்தீங்கன்னா முழிச்சிருப்பான். இவருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் பிரசிடென்ட்டுக்கு. போச்சு என் பையனே நான் பண்ணதில் கண்டுபிடிக்க போகிறான், பாதிமான எனக்கு கல்ட மாதிரி, இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆனால் எல்லாமே முடிஞ்சு போயிடும், என் பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும்ட்டு இவருக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து பேசாமல் தன்னைத்தானே குத்திக்கலாமாங்கிற மாதிரி கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறமும் இவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் தேசங், இது எல்லாமே நான் நமக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படியாச்சும் அந்த தேசங்கில் நானும் நீயும் சேர்மேன் ஆகிட்டோம்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, அப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே ஏற்றுக்கிறேன், அப்புறம் நீயும் நல்லா இருப்பேன் நானும் நல்லா இருப்பேன், எல்லாம் கொஞ்ச நாள் தாங்கிற மாதிரி அவரே கூல் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்க. சிஓவை போடலான்னு வந்தவர் அதுக்கப்புறம் இவருக்கு மனசு மாதிரி கிளம்பலான்ட்டு வெளியே போகிறாரு. அப்போ கரெக்டாக சிஓ ரூம்லேருந்து டம்முன்ட்டு ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். என்னடா இது அவன் ரூம்லேருந்து வருதுன்ட்டு அப்போ தான் இவர் போய் பார்த்துருக்கும் போது சிஓ சண்டை போட்டுட்ருப்பான்ல, இவர் வெளியிருந்து பார்த்து அதை விட அதிகமான அதிர்ச்சியாக எடுப்பாங்க. அப்போ சிஓ சண்டை போட்டுட்ருக்கும்போது வேறு யார் கூட இல்லை, அந்த அடியாளோட தலைவன் இருக்கான்ல அவன் தான். அவன் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக குத்துற வெறியிலேயே சிஓ கிட்ட இருக்கான். சிஓனும் எவ்வளவோ பேலன்ஸ் பண்ணுறான், அவனாலேயே முடியல. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரசிடென்ட் வந்துடுறான். அவன் எடுத்து எப்படியும் நம்ம சிஓவை தான் முடிப்பான்னு நம்ம இருக்க, அவன் இன்ஜெக்ஷன் எடுத்து அவன் ஆளையே போட்டுடுறான். என்னடா இது ட்விஸ்ட், நம்மளாம் குழம்பி போயிருக்க. சிஓ அதை விட வெறித்தனமாக பிரசிடென்ட்டை பார்த்துட்டு இருக்கான், இப்போ என்ன பிளான் வச்சிருக்கானோ என்னமோ அப்படின்ட்டு. சிஓ இன்னொரு பக்கம் எப்படி இருக்கான் இல்லையான்னு தெரியாமல் டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம சேர்மேன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க, பேசாமல் நான் வேணா அப்ராட்க்கு இது கூட்டிகிட்டு போயிடட்டா அவரை பார்த்துக்கிறதுக்கு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதான் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. உங்களுக்கே தெரியும் இது சிஓலேயே பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ன்ட்டு, நம்மளை விட பெட்டரால யாரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுங்க, அது எனக்கு தெரியும், இருந்தாலும் கன்ஃபர்மேஷனுக்கு தான் கேட்டேன், நீங்கள் எதுக்கும் அவனை பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்து எப்படியாச்சும் ரெடி பண்ணி விடுங்கன்ட்டு சேர்மேன் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி நான் வைக்கிறேன்ட்டு சேர்மேன் நடுவில் வந்து பார்த்தா நடு ரோட்டில் நின்றுட்டுருக்காரு. இங்கே எனக்கு சார்ஜ் போட்டு விடுங்கன்ட்டு செக்ரட்டரின்னு சொல்ல அப்போதான் இவருக்கு தெரியுது பேசிக்கிட்டே நடு ரோடு வரைக்கும் வந்துட்டாருன்ட்டு. அதுவும் செப்பல் கூடாமல் போடாமல் வெறுங்காலே வந்துருங்க. இங்கே டாக்டர் பார்த்தீங்கன்னா சிஓ பார்க்கலான்ட்டு நைட்டு ஒரு ரவுண்ட்ஸ் விட்டுட்டு போகலான்ட்டு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சரி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு டாக்டர் கிளம்ப. ஆக்சுவலாக அங்கே தூங்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. யாருன்னா நம்ம பிரசிடென்ட்டு. அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னானே இவர் டக்கு பார்த்து முழிச்சிட்ருக்க. அப்போ பாத்ரூமில் ஏதோ சவுண்டு வருது. நம்ம பிரசிடென்ட் ஸ்லோவாக அங்கே பார்த்துட்ருக்க. அந்த வந்து குத்த வந்தான்ல அவனை பார்த்தீங்கன்னா சிஓ நல்லா கட்டி போட்டு வச்சுருக்கான். ஏண்டா அப்படின்னு வீடியோ காலில் காட்டுறான். அவன் ஆள் தொலைஞ்சு போயிருப்பான்ல, அவனை தான் அன்றைக்கி தூக்கியிருப்பாங்கல்ல, அவன் அங்கே கதறிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் படுத்துக்க உன்னை நான் கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன்ட்டு தலைவன் பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன முடிச்சிடுவேன்னு நினச்சியா அப்படிங்கிற மாதிரி சிஓட்ட பேசிகிட்டு இருக்கான். உன்னை வேணா நான் விட்டுட்டு அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டா இல்லை அவனுக்கு பதிலாக உன்னை பிடிச்சி வச்சுக்கிட்டா அப்படின்ட்டு சிஓ பேசிகிட்டு இருக்கான். முன்னாடி நீ யாரையாச்சும் கொலை பண்ணியிருக்கியாடான்ட்டு அவன் கேட்க, இப்போ பாரு கண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இப்போ ஃபஸ்ட்டு உன்னையவே ட்ரையல் பார்த்துடுறேன், கொஞ்சம் ஆசையாமல் இருந்துட்டு ஹீரோ சொல்ல அப்போ தான் தலைவர் ஒரு விஷயத்த சொல்கிறான், இன்றைக்கி ஹீரோயின் செத்துருவா அப்படின்ட்டு. ஹீரோக்கு உடனே ஷாக்கு, என்ன யோமோட வேலையா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்கிறான். இப்போ நீ மட்டும் என்னை விடலைன்னா கண்டிப்பாக அவள் செத்துருவா, ஏன்னா அவள் எவ்வளோ ஓடுனாலும் சரி பின்னாடியே ஆள் இருக்குது, அவளை கொண்டுருவாங்க அப்படின்ட்டு சொல்ல ஹீரோக்கு வரும் பாருங்க வெறி. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஸ்ட்ரைட்டாக
ஸ்ட்ரைட்டாகவே கால் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கு. சியோ அப்படின்ட்டு எடுக்க, எப்படி இருக்க, இவ்வளோ நாள் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோ என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு காட்டல. நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறா. இந்த மாதிரி இவங்க கொஞ்சம் நேரத்தில் வரேன்னு சொன்னாருன்னு கேட்க, இல்லை என்ன ஹீரோயின் கிளம்பிடுறா. அதே மாதிரியே பக்கத்துலேயே ஆளும் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போக அவனும் பின்னாடியே போயிட்டுருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் ரிவர்ஸ் எடுத்து இந்த அவனுக்கு தான் கால் பேசுன்ட்டு இருக்க, அங்கே நம்ம ஹீரோ அவனோட தலைவனை தானே பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த அடியாளோட தலைவன் கிட்ட தான் எப்போவுமே யோம் பார்த்தீங்கன்னா டீலிங் போடுவான். அவன் இந்த மாதிரி விட்டுற சொன்னோடனே நம்ம ஹீரோயினும் அதே மாதிரியே கிளம்பிடுறா. கிளம்பினோடனே ஹீரோ அப்படியே நான் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுறேன், நீ எதுக்கும் பயப்படாதுன்ட்டு அந்த கேர்டேக்கர் இருப்பாங்களே, இப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்ல அந்த அம்மா விட்டா போதுங்கிற மாதிரி குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. இங்கே பிரசிடெண்ட்டை பார்க்க அவர் இடிஞ்சு விழுந்த மாதிரி உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் உங்கள் ஃபோன் கொடுங்கன்னு கேட்டு நம்ம சியோ பார்த்தீங்கன்னா ஃபோனையும் வாங்கிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு டைம் என்னை போட்லேருந்து சுட்டு கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்க, நீங்களும் யோமும் சேர்ந்து. இப்போது ஹாஸ்பிட்டல் கூட என்னை கூட்டிகிட்டு வராமல் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணாமல் கொல்லணும்னு நினச்சிங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் ஏன் காப்பாற்றுனீங்க? நானும் உங்களை 2 டைம் காப்பாற்றிருக்கேன். முன்னாடி அன்றைக்கி போட்டில் ஒன்று இப்போ ஒன்றுன்ட்டு சொல்ல பிரசிடெண்ட் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காரு. இங்கே சேர்மேன் பார்த்தீங்கன்னா வீட்டை தான் மறந்துட்டாரு. ரோட்டில் தேடிக்கிட்டு இருக்க அவருக்கு கடைசியில் என்ன பண்ணுறதுனே தெரில. நான் ரோட்டில் வந்து நல்லா மாட்டிக்கிட்டாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஜேசங் வரான். இவன் ஆக்சுவலாக எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இவரை அப்படின்ட்டு பார்த்துட்ருக்க. பேக்கரிக்கு தான் சேர்மேன் அடிக்கடி போவார். போகும்போது ஒவ்வொரு டைமையும் நம்ம ஜீசங்கையே ஊற்று பார்த்துட்ருப்பாங்க. இவர் என்ன லூஸா, எப்போ பார்த்தாலும் என்னையவே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காங்கிற மாதிரி ஜீசனுக்கு டவுட் வந்திருக்கும். அவர் தானே இவர் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்காருன்ட்டு பள்ளிக்கு இது மறந்துட்டாரா என்னன்ட்டு ஜீசங் போய் கேட்டிருப்பான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் பேக்கரியில் இருக்கேன், ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்க, நான் பேக்கரிக்கெல்லாம் போகல, வீட்டுக்கு போகணும், வழி மறந்துருச்சுங்கிற மாதிரி இவர் உட்காந்துருக்காங்க. சரி உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணா விடட்டா அப்படின்னு கேட்க, சரி வா போகலாங்கிற மாதிரி இவர் வராரு. வெறுங்காலோட தானே இவர் வந்திருப்பார். அதனால ஜெசங் தான் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்க ஒரு ஷூவை கொடுத்துருப்பான். நல்லா பிராண்டடான ஷூ அது. அவர் எப்போலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு ரைட் எடு அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் ரைட்டுக்கு போயிட்டுருக்க. இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க, சேர்மேனை காணோம் அப்படின்ட்டு. கேமரா சிசிடிவி இருக்குல்ல, எல்லாம் திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அவர் பேசிக்கிட்டே போகிறாரு. பட் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு, இது எல்லாத்துக்கூட கனெக்ட் ஆகும், எப்படி போய் தேடுறதுன்னு இருக்க. அங்கே செஃப்பு கூட தேட்டருக்கு போயிட்டாங்க, இன்னும் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாம் மாறி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாமா என்னென்ன செஃப்பு கேட்க, அப்படி பண்ணால் தேசங்கோட ஸ்டாக் எல்லாமே குறைஞ்சிரும், அதனால தானே சொல்லாமல் இருக்கோம், எப்படியாச்சும் கண்டுபிடிங்கன்ட்டு இங்கே கத்தறிக்கிட்டு இருக்காங்க. இவ கத்திலேயே எல்லாத்திட்டையும் போட்டு விட்டுருவா பாருன்ட்டு எல்லாம் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த மறதி மட்டும் அவருக்கு மோசமாச்சுன்னா கொஞ்ச நாள் அவர் சாப்பிட்றதையே மறந்துடுவான்ட்டு சொல்ல, இங்கே மிஸ்டா ஹீரோயினோட அம்மாவுக்கு சரியான கோவம். அப்போ உனக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ நாள் ஏன்ட்ட சொல்லலை, ஏன் என்கிட்ட இந்த மறைச்ச அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அங்கே கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க. இல்லை அவளுக்கு எதுவுமே தெரியாது, சேர்மன் என்கிட்ட ரொம்ப சீக்கிரட்டாக வைக்க சொன்னார், அதனால நான் யார்கிட்டையுமே சொல்லணுன்ட்டு சொல்ல, ஃபேமிலி விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, நீ சொல்லு என் பையனுக்கு இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை பண்ணலான்ட்டு நினச்சி வச்சிருக்க அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு சித்தி கதறிட்டு இருக்காங்க. நான் ஏக்கா உன் பையனுக்கு பிரச்சனை பண்ண போகிறேன், அதனால தான் என் பசங்களையே நான் யூஎஸ் அனுப்பி வச்சுன்ட்டு சொல்ல, அங்கே நம்ம செக்ரட்டரி ஒரு சவுண்டு கொடுப்பாங்க பாருங்கள். கரெக்டாக மிஸ்டா அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. எதுவுமே நடக்காத குழந்த மாதிரி அவங்க செக்ரட்டரியோட இதுக்கே கட்டுப்பட நமக்கே ஒரு பக்கம் டவுட்டாக தான் இருக்கும், இவங்களுக்குள்ளே என்ன கனெக்ஷன் அப்படின்ட்டு. அங்கே சேர்மேனை தேடலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க, பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் இருக்கான்ல, அவனை அவுத்து விட்டுறான். தோ இப்போவே நீ கிளம்பு, அப்போ தான் உண்டுன்ட்டு சொல்லிட்டு இருக்க. அவன் சும்மா போகாமல், இந்த இப்படி போயிட்டா யோமோட நம்பிக்கை உனக்கு போயிடும், பரவாயில்லையா, அவர் உன்னை நம்பவே மாட்டார், என்ன பண்ணுவா அப்புறம்னு கேட்க, இவருக்கு வரும் பாருங்க கடுப்பு, பல்லார்னு அவனை வரைஞ்சிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோ வழக்கம் போகிற ஒரு பைக் எடுத்துகிட்டு கோட் ஷூட்லாம் மாட்டி ரெடி ஆகிட்டாரு. எங்கே போவார் வேற, ஹீரோயினை பார்க்க தான். அங்கே யோம் பார்த்தீங்கன்னா ஹீரோ செத்துட்டாங்கிற நியூஸ் எப்போ வரும்ன்ட்டு அவளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். தோ இந்த ஒயினை நல்லா சூடாக வச்சிரு, இவன் செத்துட்டான்ட்டு எல்லாத்தையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே அப்படின்ட்டு சொல்ல, பாடிகார்டு ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். ஒரு நாள் அவன் யோமோட மெயின் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே வந்திருப்பான். இனிமேல் நான் கூப்பிட்டு நீ வரலனா நீ உள்ளெல்லாம் வராத, வெளியவே வெயிட் பண்ணிட்டு யோம் சொல்லியிருப்பான். அப்போது நீ எங்கே வந்த அப்படின்னு கேட்க, சியோவை நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி சொல்லியிருந்தீங்களா, அதான் வந்த அப்படின்ட்டு. அவன் காலேஜ் லைஃப்க்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் அப்போவே நினச்சங்கும்போது தான் ஒரு ஃபோட்டோவும் கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சியோவோட அம்மா, சியோ, அப்புறம் அவருக்கு ஒரு அண்ணன் வேலை இருக்கும், அதையும் காமிச்சிருப்பாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு அந்த சிஸ்டர் இருப்பாங்களா, அவங்களும் இருப்பாங்க. சியோவோட அண்ணனோட ஷோர் நேம் தான் இப்போ சியோ வச்சிருக்காரு. அதுவும் மேடம் பை ஒரு காலத்தில் கெஞ்சி கேட்டங்காட்டி அவங்க அண்ணன் காசுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ சியோ கிட்ட இருக்கிறது அவங்க அப்பாவோட ஷோர் நேம் இல்லைன்னு சொல்ல, அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம் இல்லை, பாவம் தத்தெடுத்தா கூட இப்படி தான் பண்ணுவாங்க போலன்ட்டு அங்கே யோமோட ஒய்ஃப் வாங்கி பார்த்துருப்பாங்க. இங்க இது நம்ம ஹியோங் இருக்கான்ல அவங்க அப்படின்ட்டு சொல்ல, அட அது இல்லை அப்படிங்கும்போது இவங்க ஃபோட்டோவே எடுத்து
காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டைம் வீட்டுக்கு வரும்போதும் அவன் இந்த பேட்சை மட்டும் மாற்றவே சொல்ல மாட்டான். நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றினா கூட இந்த பேட்ச் வேணும்னே சொல்லியிருப்பான். இப்போ தானே தெரியுது அவன் தேசங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருந்திருப்பான் போல் அப்படின்ட்டு ஏதோ இவங்க வீட்டுக்கு வந்த பையன் மாதிரி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க. சரி ஒரு நாள் நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு வாங்க பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. யோம் ஒரு லுக்கை விட்டுட்டு சொல்லுவார் பாருங்க, இந்த ரெண்டும் வேற வேற அப்படின்னதுக்கு. ஆமாம்மா நான் மாற்றி பார்த்துட்டேன், இதெல்லாம் வேற வேறன்ட்டு அவங்க ஒய்ஃப் பயந்துட்டு இருக்காங்க. இங்கே சியோ வந்து நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கா. பார்த்தோன்னே ஹீரோக்கு இப்போ தான் உயிர் வருது. நம்ம ஹீரோயினும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹக் பண்ணிக்கிறான். பண்ணிவிட்டு நீ இந்த மாதிரி எங்கே போயிருந்துன்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்க, வா முதல்ல இங்கேருந்து வெளியே போகலாம், அது சேஃப் இல்லைங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் கார் இருக்குது, கொஞ்ச நேரம் நீ உள்ளே போய் வெயிட் பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. சியோ அப்படியே பார்த்துட்ருக்கா. இவர் அங்கே போய் ஏதோ ஒரு அனலைஸாட்டம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் கார்க்குள்ளே ஒருத்தர் இருக்கா ரெடியாக போடுறதுக்கு. இங்கே நம்ம ஹீரோயின் அலறி அடிச்சுட்டு உள்ளே போக சியோ எப்படியோ காரில் அவனை லாக் பண்ணிடுறாங்க. பண்ணி அவனை அடித்து போட்டு அவனோட ஃபோனெல்லாம் எடுத்துடுறாரு. எடுத்து பாஸ்வேர்டெலாம் போட்டுட்ருக்க. இங்கே பிரசிடென்ட் இருக்குல்ல, அவர் ஃபோனை ஓப்பன் பண்ணலான்னு பண்ணுறாரு. ஆக்சுவலாக அன்றைக்கி சியோ சொல்லியிருப்பார்ல, அடிபட்டு வந்திருக்கும் போது பிரசிடென்ட் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பார்ல, அப்போ சியோ பார்த்திங்கன்னா லைட்டாக பிரசிடென்ட்டோட பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்துருப்பாங்க. இப்போ அதை நம்ம ஹீரோ போட்டு பார்க்க கரெக்டாக பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஆகிடுது. இங்கே யோமா வைனை காலி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நியூஸ் வந்துடும்ன்ட்ருக்க. பிரசிடென்ட் கரெக்டாக ஃபோன் பண்ண பாடி கார்டுக்கும் ஃபோன் வருது. ரெண்டு பேரும் நல்லா செய்தியாக தான் இருக்குன்ட்டு ஆசையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள், என்ன சியோவை நல்லா வழி அனுப்பி வச்சிடலாமா, நம்ம அஸ்திக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாமா என்ன அப்படின்ட்டு யோம் பாட்டுக்கு அப்படியே ஆனந்தத்தில் குதிச்சுட்டு இருக்க. நான் தாண்டா லியோங்கிற மாதிரி நான் தாண்டா சியோன்ட்டு நம்ம சியோ பேசுகிறாரு. அன்னைக்கு என்னை கொள்ளலான்னு ட்ரை பண்ணேன், அதெல்லாம் நடக்கலான்ட்டு இப்போ இங்கே வந்துட்டியான்னு கேட்க அந்த பக்கம் அவனுக்கு ஃபோன் வந்திருக்குல்ல, அதுலேருந்தும் நம்ம ஹீரோ வாய்ஸ் தான் கேட்கும். ரெண்டு ஃபோனையும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னை எப்படி இது பண்ணாலும் சரி, கடைசியில் என் சிஸ்டரையே போடணும்னு ட்ரை பண்ணிட்டல, இனி இருக்குடா உனக்கு, எல்லாத்தையும் மறந்துடுவேன்ட்டு இருக்க. யோம் கத்திக்கிட்டு இருக்கான், வாடா பார்த்துக்கலாம் நீயா நானான்ட்டு. உன் சிஸ்டரை ஒன்றும் நான் சாகுபடிக்கல, அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல எல்லாமே எனக்கு தெரியும் கண்ணு, இப்போ நீ ஹீரோயினை கூட போடலான்னு தானே நினச்சேன் அப்படின்ட்டு சொல்ல கரெக்டாக ஃபோனும் வச்சிடுறாங்க. போச்சு, எல்லாமே போச்சு. இவன் என்கிட்ட இருந்து எப்போ சாவ போகிறான்னு தெரிலன்ட்டு இவங்க சரியாக காண்டாயிட்டு இருக்காங்க. அடுத்து சரின்ட்டு அந்த அடியாளோட தலைவனுக்கு ஃபோன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஹீரோயினை விட்டுருங்க, முதல்ல சியோவை போய் கொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஐயோ என்னால் என்னையே எப்படி கொல்ல முடியும், நீ வேணா வேறு யார்கிட்டயாச்சும் ட்ரை பண்ணுன்ட்டு ஹீரோ பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பக்கத்தில் ஆளை கூட்டிகிட்டு வந்து பார்த்துருப்பா. அப்போ ஹீரோ எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே அவங்க பேசியிருக்க கூட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சியோக்கு ஒரு வேளை எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா, இவ்வளோ நாள் அவன் ஏமாத்திட்டு இருந்தான்னு என்ன, அவன் வேணும்னே தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அன்னைக்கு வந்தது கூட அலர்ஜி இல்லை, அவன் இவ்வளோ நாள் என்னை முட்டாளாக்கியிருக்காங்கிற மாதிரி யோம் புலம்பி புலம்பி பைத்தியம் ஆயிட்டுருக்க. அவன் அப்படிலாம் தெரிஞ்சால் சாப்பிட்ருக்க மாட்டான்ல அப்படிங்கிறாங்க. டே அவன் நம்ம நடிக்கணும்னு தாண்டா சாப்பிட்டதேன்ட்டு யோம் ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ண இங்கே போலீஸ் அவனை கூட்டிகிட்டு போகுது. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா யாருனே தெரியல, இந்த மாதிரி காரில் ஸ்டாக்கிங்கில் இருந்தான்ட்டு போலீஸ்ட்டு அப்படியே மாற்றி சொல்லியிருப்பா. சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி போலீஸும் ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி எதுவுமே பேசலை. ஏன்னா ஹீரோவுக்கு கொஞ்சம் ரெக்ரெட் இருக்குது ஹீரோயினுக்கு. ஹீரோயினாலே எதுவுமே பேச முடியாமல் அவள் சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் எதுவுமே பேசாமல் ஒரு 5 நிமிஷம் ஹீரோயினை பார்த்துட்டு அவர் ரிவெஞ்ச் எடுக்கிற வேலைக்கு ஹெல்மெட்டை போட்டு மாட்டேன்ட்டு அங்கே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினா நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடுங்கிற மாதிரி அப்படியே ஹீரோவை உருகி பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே சேர்மேன் இன்னும் ரைட்டடுன்னு சொல்லிட்டு இருக்க. பாவ ஜியோ அவனுக்கே பார்த்தீங்கன்னா சலிச்சு போயிடுது. எத்தனை ரைட்டையாக எடுக்கணும், நம்ம இந்த இடத்த எவ்வளோ டைம் சுற்றிட்டோன்ட்டு இவனால் சுத்தமாக முடியல. ஆனால் சேர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோங் கூட இருக்கும்போது சின்ன வயசில் இருந்திருப்பார்ல, அதுதான் ஞாபகம் வருது. ஒரு குட்டி பையன் இதே மாதிரியே இவர் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இவனோட சின்ன பையனாகவே இவர் பார்த்துட்ருக்காரு. அந்த ஞாபகம்லாம் இவர் வந்துட்டுருக்க. மறுபடியும் ரைட்டடுன்னே சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்குன்னா சரியான கடுப்பாயிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் எடுக்கிறேன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்துடுறாரு. என்னால் இதுக்கு மேலே ரைட் எடுக்க முடியாது, நீங்கள் உள்ளே வாங்க, போலீஸ்கிட்ட சொல்லுங்கள், அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சந்தோஷமாக போயிடலான்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை இப்போ நான் கரெக்டான அட்ரஸ் சொல்கிறேன்னு சேர்மேன் சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் எப்படி போகணுன்னு கேட்க இப்போது லெஃப்ட் எடுக்கணுன்ட்டு சொல்ல மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி ஜிசங்க் ஆகிடுது. இருந்தாலும் வேறு வழி இல்லையே. இங்கே செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிஸ் சாலா சரியான டென்ஷன் ஆகிடுறாங்க. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, அப்பா வந்துடுவாருன்ட்டு இருக்க. இல்லைன்ட்டு எல்லாம் தேடி பார்க்குறாங்க, அவர் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்க்கு போயிடலான்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ நீ ஸ்டாக் போயிடும் அப்படின்ட்டு
இங்கே சித்தி கதறிக்கிட்டு இருக்க கரெக்டாக யாரோ வர மாதிரி இருக்குது. யார்? ஜிசங்கும் சேர்மேனும் தான். இந்த இடத்த நீங்கள் முதலையே சொல்லியிருக்கலாம்ல, நான் இங்கே ஏற்கனவே வந்திருக்கேன், இங்கே சியோன்ட்டு ஒருத்தர் இருப்பார் தானுன்ட்டு சேர்மேனை இறக்கி விட வந்திருக்காங்க. அங்கே மிஸ் சாக்கு ஜிசங்கை பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சி. அவங்க அப்படியே எதுவுமே பேசாமல் பார்த்துட்ருக்கன்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம சேர்மேனை கூட்டிகிட்டு போகன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, சியோ கூட சேர்றாங்களா இல்லையாங்கிற மாதிரி ஒரு லைட்டாக க்ளூ கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்த ட்விஸ்ட் எல்லாம் இன்னும் பட்டையை கிளப்பிட்டு போகும். ஹீரோவோட ரெவெஞ்ச் மோடு ஸ்டார்ட் ஆகி நம்ம சேனலில் இன்னொரு சூப்பரான ட்ராமாவையும் போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சா இல்லையாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம DJ Voice சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு பக்காவான எபிசோடில் பார்ப்போம். பாய் ஸ்வீட்டீஸ்.